வணக்கம், நான் அக்ஷயா ராமசாமி. இன்றைக்கி நான் உங்களுக்குலாம் ஒரு கதை சொல்லலான்னு இருக்கேன். 1630s பிரிட்டிஷ் ஈஸ்ட் இந்தியா கம்பெனிக்காரங்க அவங்களோட கம்பெனி எக்ஸ்பேண்ட் பண்ணுறதுக்காக உலகத்தில் இருக்க பல பகுதிகளுக்கு கடல் பயணம் மேற்கொண்டாங்க. அப்படி இப்போ ஆந்திராவாக இருக்க பகுதிக்கு வந்தப்போ அவங்க எங்கே நம்ம கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணலாம் அப்படின்னு ரொம்ப அலைஞ்சு தெரிஞ்சிருக்காங்க. அவங்களுக்கு சரி இன்னும் கொஞ்சம் தெற்கு பகுதி பக்கம் போய் பார்ப்போம், நமக்கு ஒரு நல்ல பகுதி கிடைச்சா நல்லது தானே அப்படின்னு சொல்லி தேடி போயிட்டு இருக்கும்போது அவங்க வந்த இடம் தான் சென்னை மெரினா கடற்கரை. சென்னை மெரினா கடற்கரைக்கு வந்த உடனே அவங்கள ரொம்ப ஈர்த்தது எதுனா இங்கேருந்து நெசவு தொழில். நம்ம நெசவாளர்கள் செஞ்ச துணிகள் அவங்களோட ப்ரீமியம் கிளாத்ஸை விட ரொம்ப சாஃப்டாக இருந்தது. அவங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. சரி, இதை எக்ஸ்போர்ட் பண்ணால் நம்ம கம்பெனிக்கு பெரிய செம்ம லாபமாக இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிச்சாங்க. இதுக்கு இங்கே தான் நம்ம கம்பெனியை எக்ஸ்பேண்ட் பண்ணணும், இங்கே இருந்தால் தான் சரி வரும்னு சொல்லி யார்கிட்ட பெர்மிஷன் கேட்கலாம் அப்படின்னு அவங்க ரொம்ப யோசிச்சிருக்காங்க. அப்போ அவங்களுக்கு வந்த தகவல் என்னென்னா, பூந்தமல்லி பக்கத்தில் ஒரு சிற்றரசர் இருக்கார், அவர்கிட்ட கேட்டால் நம்ம இங்கே கம்பெனி வச்சுக்கலான்னு தெரிஞ்சிருக்கு. சரி ஓகே அப்படின்னு அவர்கிட்ட கேட்கலான்னு பார்த்தா அவர் ஒரு தெலுங்கு சிற்றரசர், இவங்களும் ஆங்கில மொழி பேசுகிற மக்கள். சரி, நமக்கு ஒரு டிரான்ஸ்லேட்டர் தேவை அப்படின்னு யோசிச்சு ஒரு டிரான்ஸ்லேட்டர் மூலமாக அந்த தெலுங்கு சிற்றரசரை போய் பார்த்து இவங்க ஒரு அக்ரிமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆஸ் பர் தட் அக்ரிமெண்ட் இவங்களுக்கு சென்னை மெரினா கடற்கரையிலிருந்து 2 மைல் தூரத்தில் ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க. இந்த அக்ரிமெண்ட் நடந்த நாள் தான் ஜூலை 22. இந்த நாளை தான் பல வருஷமாக நம்ம மெட்ராஸ் டேவாக கொண்டாடிட்டு இருந்திருக்கோம். எப்படி உள்ள வந்திருக்காங்க பார்த்தீங்களா? சரி, கம்பெனி ஸ்டார்ட் பண்ணால் மட்டும் போதுமா? அதுக்கு வேலை செய்ய ஆட்கள் தேவை இல்லையா? பிரிட்டிஷ்காரங்க மக்கள் கொஞ்சம் பேரையும் நம்ம தமிழர்கள் கொஞ்சம் பேரையும் வேலைக்கு வைக்கிறாங்க. அப்போ ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளா இந்த மாதிரி ஸ்டேட்ஸ்லாம் கிடையாது. மொத்தமாக சவுத் சைடில் இருந்த இந்தியாவையே மதராசி மக்கள் அப்படின்னு மட்டும்தான் பிரிட்டிஷ்காரங்க சொன்னாங்க. இப்படி நல்லா போயிட்டு இருந்த அவங்க எக்ஸ்போர்ட் பிஸ்னஸை கொஞ்சம் டெவலப் பண்ணணும்னு நினச்சிருக்காங்க. நம்மளே ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் அதை அடுத்த கட்டத்துக்கு எக்ஸ்பேண்ட் பண்ணணும்னு நினைப்போம் இல்லையா? அந்த மாதிரி தான் பிரிட்டிஷ்காரங்களும் சரின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை கடல் வழியாக கொண்டு வந்திருக்காங்க. இப்படி வந்துட்டு போயிட்டு இருக்கும்போது ஒரு தடவை அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் வந்த கப்பல் கவுந்துருச்சு. அவங்களுக்கு பெரிய லாஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது நமக்கெல்லாம் கடன் தேவைன்னா டக்குன்னு நமக்கு ஹெல்ப் பண்ணுறவங்க நம்ம சேட்டு மக்கள் தான். அப்போது நம்ம பிரிட்டிஷ்காரங்களுக்கும் இவங்களுக்கு தேவையான இன்வெஸ்ட்மெண்ட்ஸை சேட்டு மக்கள் கொடுத்துருக்காங்க. இப்போ இவங்க எப்படி உள்ளே வந்திருக்காங்கன்னு பார்த்தீங்களா? சரி ஓகே, பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்போ இது எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணுறதுக்கு இவங்களுக்கு ஒரு இடம் தேவைப்பட்டிருக்கு. அப்படி அவங்க கட்டின கோட்டை தான் ஃபோர்ட் செயின்ட் ஜார்ஜ் கோட்டை. இந்த கோட்டையில் பல மொழி பேசுகிற மக்களோட ஜனப்புழக்கம் அதிகமாக இருந்ததால் நிறைய டிரான்ஸ்லேட்டர்ஸோட இந்த இடம் பெரிய எஸ்டாப்ளிஷ்டாக இருந்ததாலாம் ஒரு கதை இருக்குது. சரி, இப்போ இவ்வளோ தூரம் நம்ம வந்த கதையில் ஒரு விஷயம் நோட் பண்ணிங்களா? இந்த இன்வேஷன் பண்ணி வந்த மக்கள் ஆங்கில மக்கள், நம்ம தமிழர்கள், நம்மளை ஆண்ட சிற்றரசன் ஒரு தெலுங்குக்காரங்க, இந்த பிரிட்டிஷ்காரங்களுக்கு உதவி பண்ண சேட்டு மக்கள் ஹிந்தி பேசுகிற மக்கள். ஸோ அப்போவே நம்ம ஊர் ஒரு லாங்குவேஜஸ்க்கான ஹப்பாக இருந்திருக்கு. கொஞ்சம் முன்னாடி பார்ப்போம். 1913 ஹென்ரி டேவிட்சன் லவ் அப்படின்னு ஒரு பிரிட்டிஷ் ஆத்தர் இருந்தார். அவர் மெட்ராஸோட வரலாறை எழுதணும்னு கொஞ்சம் ரிசர்ச் பண்ணியிருக்கார். அப்படி அவர் பண்ண ரிசர்ச்சில் ஒரு மிகப்பெரிய உண்மை கண்டுபிடிச்சிருக்கார். என்ன தெரியுங்களா? சென்னையில் இருந்த சிற்றரசர் பிரிட்டிஷ்காரங்க கூட போட்ட அக்ரிமெண்ட் ஜூலை 22. அதனால தான் மெட்ராஸ் டேவாக கொண்டாடிட்டு இருந்தாங்க இல்லையா? அது ரொம்ப பெரிய தப்பு. ஆகஸ்ட் 27 தான் எக்ஸாக்டாக அந்த அக்ரிமெண்ட் நடந்திருக்கு. இதை கண்டுபிடிச்சி வெர்சஸ் ஆஃப் ஓல்ட் மெட்ராஸ் அப்படின்னு சொல்லிட்டு அவரோட புக்கில் இதை மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறத்துல இருந்து நம்ம மெட்ராஸ் டேவை ஆகஸ்ட் 22 கொண்டாட ஆரம்பிச்சிட்டோம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, வள்ளலார் அவர்கள் மெட்ராஸை பற்றி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, தர்மம் வாழும் இடம் மெட்ராஸ், வந்தாரையெல்லாம் வாழ வைக்கும் ஒரு கூடாரமாக தான் மெட்ராஸ் இருந்திருக்கு. 1956 வரைக்கும் சவுத் இந்தியா மொத்தமுமே ஒரு மெட்ராஸ் மாகாணமாக தான் இருந்திருக்கு. அதுக்கப்புறம் தான் தனித்தனி ஸ்டேட்ஸாக, அதாவது ஆந்திரா, தமிழ்நாடு, கேரளான்னு பிரிச்சிருக்காங்க. ஆனாலும் லாங்குவேஜஸ்க்கு ஹப்பாக இருந்த கோர் மெட்ராஸ் இன்னைக்கு வரைக்கும் சென்னையாக அப்படியே தான் இருக்குது. நீங்களே யோசிச்சு பாருங்களேன், பிரிட்டிஷ்காரங்களுக்கு உதவி பண்ண சேட்டு மக்கள் இப்போ வரைக்கும் சவுகார்பேட்டில் கடை போட்டிருக்காங்க. அதே மாதிரி செங்கப்ப நாயக்கர் ஆட்சி செஞ்ச தெலுங்கு பகுதியான பூந்தமல்லியில் இன்னும் தெலுங்கு பேசுகிற மக்கள் இருக்காங்க. இவ்வளோ ஏன் திருவொற்றியூரில் மராத்தி பேசுகிற மக்கள் இருக்காங்க, அது வேற வரலாறு. அதே மாதிரி வள்ளலார் அவர்களோட வழிகளை பின்பற்றுற மக்கள் இன்னைக்கு வரைக்கும் மயிலாப்பூரில் இருந்துட்டு தான் இருக்காங்க. நம்ம எல்லாருமே ஒரு கலவையாக தான் இங்கே வாழ்ந்துட்டு இருக்கோம். கலவைனா என்னன்னு யோசிக்கிறீங்களா? கலவை அப்படிங்கிற வார்த்தை தான் பல மொழிகளோட மிக்ஸில் நம்ம இன்னைக்கு கலவை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். நம்ம மெட்ராஸை 1996 சென்னைன்னு பேர் மாற்றினாங்க. செங்கப்ப நாயக்கரோட பேரில் இருக்க டெரிவேஷனாக தான் சென்னைன்னு மாற்றிட்டாங்க. சரி, இதுக்கும் நம்ம சேனலுக்கும் என்ன சம்மந்தம்? மெட்ராஸ் ஃபிலிம் சிட்டின்னு பேர் வச்சுட்டு ஹிஸ்ட்ரியெல்லாம்
ஹிஸ்ட்ரியாக சொல்லிட்டு இருக்கேனே, ஒருவேளை இது ஹிஸ்ட்ரி சம்மந்தப்பட்ட சேனல் நினைக்கிறீங்களா? அதான் இல்லை. எதுக்காக நாங்கள் இந்த பேரை வச்சோன்றதுக்காக தான் நான் இவ்வளோ பெரிய கதையே உங்களுக்கு சொன்னேன். மெட்ராஸ் எப்படி பல லாங்குவேஜஸ்க்கான ஒரு ஹப்பாக இருக்கோ அதே மாதிரி நாங்களும் பல மொழி படங்கள், பல மொழி சினிமாவை பற்றி ஃபுல்லாக உங்கள் கூட பேச போகிறோம். இதாங்க நம்ம சேனலோட பேருக்கு பின்னாடி இருக்க வரலாறு. இப்படி தமிழ், இங்கிலீஷ், தெலுங்கு, கன்னடா, மலையாளம்னு எல்லா லாங்குவேஜஸ்க்கான ஒரே கலவையாக நம்ம கொண்டாட போகிற கூடாரமாக இருக்க போகிறது தான் மெட்ராஸ் ஃபிலிம் சிட்டி.